வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது எப்படி கணிக்க வேண்டும், செவ்வாயுடன் எந்த கிரகங்கள் சேருகின்ற பொழுது அது செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது, இந்த செவ்வாய் தோஷத்தை எப்படியெல்லாம் கணித்து பார்த்தால் அது வீரியமான ஒரு செவ்வாய் தோஷமா அல்லது தோஷம் மிக குறைவான அளவே உள்ள ஒரு செவ்வாய் தோஷமா, இதை எப்படி கணிக்க வேண்டும் மற்றும் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்காக என்ன பரிகாரம் எங்கு சென்று செய்தால் சரியாக இருக்கும், இப்படி பல விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய் தோஷம் ஏன் கணித்து பார்க்க வேண்டும், அது எந்த நேரத்தில் கணித்து பார்க்கப்படுகிறது, வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இந்த செவ்வாய் தோஷம் பயணிக்கப் போகிறதா, இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா செவ்வாய் தோஷம் என்பது நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்க. அது பெரிய ஒரு தோஷம். அது வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வளர்ச்சியை முடக்கக்கூடிய ஒரு தோஷம், முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு தோஷமாக நிறைய பேர் பார்க்கின்றார்கள். செவ்வாய் தோஷம் என்பது திருமணத்திற்காக மட்டும் பார்க்கப்படுகின்ற ஒரு தோஷம். அது நாகதோஷம் போல எல்லா காலத்திலும் நம்மளுடைய பயணப்பட்டு ஏதோ பெரிய பிரச்சனை வரும்போது இந்த நாகதோஷத்தால் நம்மளுடைய வளர்ச்சி முடங்கி போகிறதா அப்படின்னு பார்க்கப்படுகின்ற ஒரு தோஷம் கிடையாது செவ்வாய் தோஷம். செவ்வாய் என்றாலே இரத்தக்காரகன். அதாவது திருமணம் என்பது இரண்டு மனங்கள் மட்டுமல்ல, இருவர் இணைகின்ற ஒரு வாழ்க்கை என்பதால் அவர்களுடைய இரத்தம் எந்த மாதிரி ஒரு வகையை சார்ந்தது, அவர்களுக்குள் திருமணம் செய்கின்ற பொழுது எந்த விதத்திலும் பிரச்சனை தராத ஒரு குல விருத்தி, அதாவது குழந்தை பிறப்பை அது தருமா அப்படிங்கிறதுக்காகத்தான் செவ்வாய் தோஷத்தை அந்த காலத்திலிருந்து கணித்து வருகின்றார்கள். அந்த காலத்தில் யாருடைய இரத்த வகை எந்த வகையாக இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இப்போ எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எந்த இரத்த வகையை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பி பாசிட்டிவ் இல்லைனா பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ கணவன் மனைவி திருமண பந்தத்தில் இணைகின்ற பொழுது ஒருத்தருக்கு பாசிட்டிவாகவும் இன்னொருத்தருக்கு நெகட்டிவாகவும் இருக்கின்றது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ குழந்தை பிறக்கும்போது அந்த பேறு காலத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதற்கான மருத்துவ உதவிகள் இந்த காலத்தில் கிடைக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அதனால்தான் செவ்வாய் தோஷத்தை பார்த்த உடனே அவங்க இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் இந்த இரத்த வகை சரியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த செவ்வாய் தோஷமே பார்க்கப்பட்டு வந்தது. செவ்வாய் தோஷத்தை நினைத்து பயப்படக்கூடிய அளவிற்கு அது ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் செவ்வாய் தோஷம் எப்படிலாம் கணிக்கலாம், அதுக்கு என்னென்ன விதிவிலக்குகள் அந்த காலத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரங்களில் அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது நமக்கு செவ்வாய் தோஷமேங்கிறது ரொம்ப குறைவான சிலருக்கு மட்டும்தான் அது கடுமையான ஒரு தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதை எப்படியெல்லாம் கணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. செவ்வாய் நின்ற இடம் லக்கணத்திற்கு 2, 4, 7, 8, 12 இந்த 5 இடங்களில் செவ்வாய் நின்றால் ஒருவருக்கு செவ்வாய் தோஷம். இதுதான் செவ்வாய் தோஷம் கணிக்கப்படுகின்ற விதி. இப்போ உதாரணத்திற்கு ரிஷப லக்கணம்னு வச்சுக்கலாம். இப்போ ரிஷப லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது 4ஆம் இடங்கிறதுனால செவ்வாய் தோஷம் என்பது உண்டு. இந்த செவ்வாய் தோஷம் வீரியமானதா அல்லது பலவீனமான ஒரு செவ்வாய் தோஷமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்திரன் நின்ற இடம், சுக்கிரன் நின்ற இடம், இந்த 3 இடங்கள், அதாவது லக்கணம், சந்திரன், சுக்கிரன், இந்த 3 இடங்களில் இருந்து செவ்வாயை எண்ணி வருகின்ற பொழுது இந்த 2, 4, 7, 8, 12 இந்த 5 இடங்களில் செவ்வாய் நின்றால் அவருக்கு செவ்வாய் தோஷம் கடுமையான ஒரு வீரியமுடையதாக இருக்கும். இதே ஒரே ஒரு முறையில் எண்ணி வருகின்ற பொழுது மட்டும்தான் செவ்வாய் தோஷம் வருகிறது என்றால் அதிக பாதிப்புகளை தராத செவ்வாய் தோஷம். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ இந்த ஜாதகர் கடக ராசியில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கடக ராசியில் பிறந்திருந்தால் சந்திரன் இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ இங்கிருந்து செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறது. இப்போ அதே மாதிரி இப்போ அவர் கும்ப லக்கணம், சுக்கிரன் நிற்பது கும்ப ராசியில் என்றால் இப்போ சுக்கிரனிலிருந்து 7ஆவது இடத்தில் செவ்வாய் இருக்கின்றால் அதன் அடிப்படையிலும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது. பாருங்க, லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கு, சந்திரனிலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கின்றது,
சுக்கிரனிலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கின்றது. அப்படின்னா இந்த செவ்வாய் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை உடையதாக கருதப்படுகிறது. வீரியமுள்ள செவ்வாய் தோஷம். அதனால ஏன் சுக்கிரன்லேருந்து எண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தான் வந்து திருமணத்திற்கு முக்கியமான ஒரு காரகத்துவம். ஆசையை தூண்டுகின்றவர் அவர்தான். அதனால 7ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் வந்து இருக்கு. சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றது. இந்த விதிகளில் ஒன்று பொருந்திருக்கிறது. அதனால செவ்வாய் தோஷம் மிக கடுமையாக உள்ள ஜாதகர் அப்படின்னு சொல்லி கணிக்கிறோம். இதே வந்து லக்கணத்துல இருந்து மட்டும்தான் வந்து செவ்வாய் தோஷம் வருது, சந்திரன்லேருந்து வரல, சுக்கிரன்லேருந்து எண்ணி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் தோஷத்துக்குரிய எண்ணிக்கை வரல அப்படின்னு சொன்னா செவ்வாய் தோஷத்தின் அளவு மிக குறைவான அளவே இருக்கிறது, பாதிப்பும் மிக குறைவாகவே இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்போ எந்த இடத்திலாம் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மேஷத்துல செவ்வாய் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. ஏன்னா மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பார். அதே மாதிரி விருச்சிகத்திலும் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. அதுக்கு அடுத்ததாக கடக ராசியில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் நீசம், மகரத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது செவ்வாய் உச்சம். இந்த 4 இடங்களில் எந்த லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் இருந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. அடுத்த விதி, எந்த லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது இல்லை அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி இந்த இடத்துல லான் எழுதியிருக்காங்கன்னா மேஷ லக்கணமாக இருந்தாலும் சரி அல்லது விருச்சிக லக்கணமாக இருப்பவர்களுக்கும் செவ்வாய் தோஷம் கிடையாது. கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே மாதிரி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அதனால மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம் இந்த 4 லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் எந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்கள் கடுமையான ஒரு தோஷத்தை தரக்கூடிய செவ்வாயாகவே அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவின் பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தால் அவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. குரு தான் நின்ற இடங்களிலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பார். அதன்படி பார்த்தா இப்போ குரு வந்து தனுசு ராசியில் இருக்காரு. தனுசுலேருந்து 9வது பார்வையாக அவர் வந்து செவ்வாயை பார்க்கின்றார். அதனால் குருவின் பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பதால் இந்த ஜாதகருக்கு கடுமையான செவ்வாய் தோஷத்தை தராது. அதனால இவங்க பயப்படாம செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். பார்க்க போறோம், யாருக்கு 8இல் வந்து செவ்வாய் இருந்தால் அது வந்து செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தனுசு லக்கணமாக இருக்கின்றவர்களுக்கு 8ஆம் இடம் என்பது கடகராசி. இந்த இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. நிஜமாவே இங்க வந்து செவ்வாய் நீசங்கிறதுனால இந்த விதிப்படியும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. ஆனால் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. அதே மாதிரி இந்த மீன லக்கணமும் இந்த தனுசு லக்கணம் குருவினுடைய லக்கணங்கள். அதனால அவர்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. இந்த 2 லக்கணக்காரர்களுக்கும் செவ்வாய் 8இல் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது இல்லை. 12ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றால் யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் கிடையாது, அது எந்த லக்கணக்காரர்களுக்கு கிடையாது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து லக்கணம் வந்து மிதுன லக்கணமாகவோ அல்லது கன்னி லக்கணமாகவோ யாருக்காவது இருந்து அவர்களுக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. அதாவது மிதுன லக்கணம் இந்த கன்னி லக்கணமும் புதனுடைய லக்கணங்கள், இந்த இருவருக்கும் செவ்வாய் தோஷம் 12ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் வந்து செவ்வாய் நின்றால் செவ்வாய் தோஷமே கிடையாது என்பது ஏற்கனவே இருக்கின்ற விதி. அந்த விதிப்படியும் இந்த 2 லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. இந்த விதி மற்ற 2 லக்கணங்களுக்கும் இது வந்து உபயோகப்படுத்தலாம். அது வந்து சுக்கிரனுடைய லக்கணங்கள். அதாவது இந்த இடம் வந்து ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய வீடு. அதே மாதிரி
துலாமும் சுக்கிரனுடைய வீடு தான். இந்த 2 லக்கணக்காரர்கள் மிதுனம் மற்றும் துலாம் கன்னி, இந்த 4 லக்கணக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷத்தை தராது. இப்ப செவ்வாய்க்கு எந்த கிரகத்துடைய பார்வை கிடைத்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தால் அவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. குருவினுடைய பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கும். குரு நின்ற இடத்திலிருந்து 5, 7 மற்றும் 9 ஆகிய இடங்களை பார்ப்பதால் குருவின் பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. இல்லை செவ்வாய் கூடவே இந்த குருவோட சேர்ந்து இருக்காரு, ஒரே இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கின்ற ஒரு விதி. ஆனால் சனியை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சனியுடன் பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. சனி தான் நின்ற இடங்களிலிருந்து, இப்போ சனி மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். சனி தான் நின்ற இடங்களிலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்ப்பார். அதுபடி பார்த்தாலும் சனி தான் நின்ற இடத்திலிருந்து 3ஆவது இடமாக இந்த செவ்வாயை மிதுன லக்கணத்தில் இருக்கின்ற செவ்வாயை பார்க்கிறது. அதுபடி பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. அப்படி இல்லை என்றால் சனியுடன் செவ்வாய் சேர்ந்து நின்றாலும் எப்படி குருவோட செவ்வாய் சேர்ந்து இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோமோ, அதே மாதிரி சனியுடன் செவ்வாயும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைச்சா செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சனியுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தாலும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. அது கர்ம வினையை பிரதிபலிக்கின்ற ஜாதகம் அப்படிங்கிறதுனால செவ்வாயினுடைய காரகத்துவம் மிகவும் குறைந்து செவ்வாய் தோஷம் என்பது செயல்படாது. இப்போ குருக்கும் சனியுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைச்சா செவ்வாய் தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு கிரகம் இருக்கிறது, இன்னொரு பாவ கிரகமான ராகு கேது. இப்போ ஒருவேளை செவ்வாயுடன் ராகு சேர்ந்து இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ராகுவிற்கு 7ஆவது பார்வை மட்டும்தான் செயல்படும். இப்போ ராகு செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கேது இருப்பார் இல்லையா? இந்த மாதிரி ராகு செவ்வாயுடன் சேர்ந்திருந்தாலும், அப்படி இல்லைன்னா இங்கிருந்து ராகு செவ்வாயை பார்த்தாலும், 7ஆம் இடமாக செவ்வாயை பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. நீங்க எப்படி குரு பார்வை இந்த செவ்வாய்க்கு கிடைத்தால் தோஷம் இல்லை அப்படிங்கிறோமோ, அதே மாதிரி சனியினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தாலும் தோஷம் கிடையாது. பாவ கிரகங்களான ராகு கேதுவின் பார்வையோ அல்லது சேர்க்கையோ செவ்வாயுடன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. இது அனைத்துமே ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரங்களில் இருக்கின்ற விதிகள். இதனால்தான் சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு செவ்வாய் தோஷமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இல்லை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான ஒரு விதி, இப்போ பெண்களாக இருந்தால் அவர்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றால், இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகமாக இருந்து அந்த பெண்ணிற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றால் அந்த பெண்ணிற்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. பெண்களை பொறுத்தவரையில் 2ஆம் இடமும் 7ஆம் இடத்திலும் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. 2, 4, 7, 8, 12 இந்த 5 இடத்துல செவ்வாய் தோஷம் யாருக்கு இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதில் பெண்களுக்கு ஒரு விதி விலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்போ ஆண்களுக்கு எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆண்களுக்கு 4ஆம் இடத்திலும் அவருக்கு 8ஆம் இடத்திலும் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. இது ஒரு ஆணினுடைய ஜாதகமாக இருந்து அவருக்கு இந்த 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டா அவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. இதே ஒரு பெண்ணிற்கு இப்போ இந்த இடத்துல செவ்வாய் இருக்கு, லக்கணத்துல எண்ணி வருகின்ற பொழுது 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த பெண்ணிற்கு செவ்வாய் தோஷம் என்பது உண்டு. ஆனா ஆணினுடைய ஜாதகமாக இருந்து லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றால் அந்த ஆணிற்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. இது ஆண் பெண்ணிற்குரிய செவ்வாய் தோஷத்திற்கான விதிவிலக்கு.
இந்த விதிகளும் ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்கின்ற விதியாகும். இதுவரைக்கும் நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் என்னென்ன விதிகள் இருக்குது, ஆண் பெண்ணுக்கென்று வித்தியாசமான விதிகள் இருக்கிறதா, இல்லை எந்த கிரகத்துடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. செவ்வாய் தோஷத்திற்கென்று பரிகாரம் செய்யணும்னா எந்த கோயிலுக்கு போய் செய்யலாம்? செவ்வாய் என்றால் அங்காரகன். அங்கார தோஷத்தை போக்குகின்ற முதல் தலமாக இருப்பது வைத்தீஸ்வரன் கோயில். அடுத்தது பழனிமலை அடிவாரத்தில் இருக்கின்ற திரு ஆவினன்குடி. எல்லாரும் என்ன பண்ணுவோம், பழனி மலையில் இருக்கிற முருகனை போய் வழிபாடு பண்ணுவோம். ஆனால் அடிவாரத்தில் இருக்கின்ற இந்த திரு ஆவினன்குடியில் உள்ள சக்தி வாய்ந்த முருகனை வழிபாடு செய்ய மாட்டார்கள். இது ரொம்ப தப்பு. பழனி மலைக்கு போனீங்கன்னா நிச்சயமாக இந்த அடிவாரத்தில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்வது செவ்வாய் தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ, இந்த விதிகளையும் தாண்டி செவ்வாய் தோஷம்தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை இருந்தால் அது நிச்சயமாக விலகிவிடும். இது நிறைய பேருக்கு நாங்கள் கண்கூடாகவே பார்த்திருக்கின்றோம். அதனால் பழனி மலைக்கு போனால் நீங்கள் நிச்சயமாக அடிவாரத்தில் இருக்கின்ற முருகனை வழிபாடு செய்யுங்கள். அடுத்ததாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தானிய பரிகாரம். இந்த செவ்வாய்க்கிழமை அன்று இரவில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை உங்களுடைய தலையணை அடியில் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணைக்கு கீழே ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த துவரம்பருப்பை வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் கூட அதை நீங்கள் கட்டி வச்சுக்கலாம். இதை ஒரு வாரம் அப்படியே வச்சுருங்க. திங்கட்கிழமை இரவு வரைக்கும் அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு புதுசாக இன்னும் கொஞ்சம் துவரம்பருப்பை எடுத்து அதே மாதிரி தலையணை கீழே வச்சுட்டு படுத்து தூங்குங்க. இதை மாதிரி ஒரு 9 வாரங்கள் செய்து வாருங்கள். அப்படி ஒரு 9 வாரம் செய்யும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையும். அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இடத்துலேருந்து உங்களுக்கு திருமண வரன்கள் தானாகவே தேடி வர ஆரம்பிக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வயசு ஏறிக்கிட்டே போகும். ஒரு காலகட்டத்தில் எந்த ஜாதகமும் அவங்களுக்கு வராது. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களான்னு கூட கேட்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அப்படி ஒரு நிலை ஸ்தம்பித்து போய்விடும். அப்படி யாருக்காவது ஆயிருந்தால் கூட இந்த மாதிரி துவரம்பருப்பை நீங்கள் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு திருமணம் வரம் அமையக்கூடிய ஜாதகங்கள் தானாகவே வர ஆரம்பிக்கும். அதில் ஏதாவது ஒரு வரன் நன்றாக பொருந்தி உங்களுக்கு இல்வாழ்க்கை அமையும். அதனால் இந்த துவரம்பருப்பு பரிகாரத்தையும் நீங்கள் செய்வது மிகவும் சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த செவ்வாய் தோஷத்திற்கு அமையும். செவ்வாய் என்றாலே முருகன் தான். முருகன் வழிபாடு செய்யுங்கள். முருகனை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையை முருகனால் உடைக்க முடியும். உங்களுக்குரிய திருமண வாய்ப்பை அவனால் தர முடியும். முருகனை கைப்பற்றி கொண்டால் நிச்சயமாக எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வெளியே வந்து விடலாம். அதனால் முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து செய்து வாருங்கள். நிச்சயமாக திருமண வாழ்க்கை விரைவில் உங்களுக்கு கைகூடி வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.